அது கோபாலபுரம்ன்ற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த காட்டுல வெங்கம்மான்ற ஒரு வயசான பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த பாட்டிக்கு 70 வயசுக்கு மேல ஆனாலும் தானே சம்பாதிச்சு வாழணும்ன்ற தன்னம்பிக்கை மட்டும் துளி கூட குறையவே இல்ல. யார்கிட்டயும் கையேந்தாம தன்னோட சொந்த உழைப்புல வாழணும்ன்றது அவங்களோட பிரின்சிபல். ஆனா அந்த அம்மாவுக்கு வயசு ரொம்ப ஆனதுனால அவங்க விவசாய வேலை பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு நாள் அந்த வெங்கம்மா பாட்டி தனக்கு தானே இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த வெயில்ல வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வெயில என்னால தாங்கிக்கவே முடியல, வேலையும் செய்ய முடியல. விவசாய வேலைக்கு போகும்போதெல்லாம் அங்க இருக்கிற எல்லாரும் நான் சமைச்சதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டாங்க. எப்படியும் எனக்கு நல்லா சமைக்கிற திறமை இருக்கு. அதனால ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு குட்டியோண்டு குடிசையில ஒரு சமையல் அறைய திறந்தா அங்க சாப்பிடுறவங்களோட எண்ணிக்கையும் கூடும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பணமும் கிடைக்கும். யார்கிட்டயும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த வயசான பாட்டி நினைச்ச உடனேயே அந்த ஊருக்கு வெளியில இருக்க ஒரு குட்டி குடிசையில சமையல் அறைய திறந்தாங்க. ஆனா அந்த வெங்கம்மா பாட்டி நினைச்சாங்க, எனக்கு சமைக்க முடியும், ஆனா இந்த சமைத்த பாத்திரங்களை கழுவுறது, அப்புறம் இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, இதெல்லாம் என்னால முடியாதே. அதனால இதெல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பா யாரையாவது வேலைக்கு வைக்கணும். இப்படி அந்த பாட்டி அத பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க. தன்னோட சமையல் அறையில வேலை செய்யறதுக்கு சோமையான்ற ஆளை வெங்கம்மா வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இந்த சோமையாவுக்கு ஊருக்குள்ள நல்ல பேர் இல்லனாலும் வேலை மட்டும் ரொம்ப நல்லா பாப்பான். அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. சமையல் அறைய திறந்ததுமே மக்கள் கூட்டம் அலமோத ஆரம்பிச்சுது. சோமையா, அந்த பாரு 3வது டேபிள்ல உட்கார்ந்திருக்க பையனுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாவே ஊத்து. அந்த பையன் சிட்டில இருந்து வந்திருக்கான் போல, அதனால நம்ம ஊரோட நெய்ய சாப்பிட்டானா அப்படியே அசந்து போயிடுவான். சரி சரிங்க பாட்டி, நீங்க உள்ள சமையல பாத்துக்கங்க, நான் வெளியில மத்தத பாத்துக்கிறேன். வெங்கம்மாவோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போச்சு. இவங்களோட கைப்பக்குவத்தை பாக்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தும் ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா மாசம் முழுக்க சம்பாரிச்சாலும் மாசத்தோட முடிவுல வெங்கம்மா கையில எந்த ஒரு உயர்வும் தெரியல. அப்போ வெங்கம்மா கணக்கு போட்டுக்கிட்டே சமையலறை குடிசைக்கு ரொம்ப நிறைய பேர் சாப்பிட வராங்க. சமைச்ச சாப்பாடும் கொஞ்சம் கூட மிச்சமே இல்லாம காலி ஆயிடுது. ஆனா பணம் மட்டும் உயரவே இல்லையே. அது மட்டும் இல்லாம சமையலறையில சில பொருட்கள் கூட காணாம போகுது. 5 மூட்டை அரிசி வேண்டியிருந்தா 10 நாளுக்குள்ள காலி ஆகுது. அது மட்டும் இல்லாம எண்ணெய் கூட ரொம்ப சீக்கிரமாவே காலி ஆயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஏதோ தப்பா நடக்குது, இத கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். வெங்கம்மா பாட்டிக்கு இவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா சமையல் அறையில இருந்து கடைசியா போறது அந்த சோமையா மட்டும்தான். அதனால அவனை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அதுவுமா மதியான நேரத்துல, சோமலு, எனக்கு வயசாயிடுச்சு, அதனால என்னால முடியல, அதனால நான் கொஞ்சம் வீட்டுக்கு போறேன், நீ நம்ம சமையல் அறைய பாத்துக்கோ, சரியா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, நான் மத்தது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த வெங்கம்மா பாட்டி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சாயங்கால நேரத்துல அந்த சமையல் அறையில இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து அவங்க பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துல சோமையா கடைய மூடிட்டு கையில பையோட வெளியே வர்றத பார்த்தாங்க. அந்த வழியா சோமையா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அத பார்த்து வெங்கம்மா பாட்டி கத்துனாங்க. சோமையா, கொஞ்சம் நில்லு, எங்க அந்த மூட்டைய கொண்டு போற? இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சோமையா பதட்டத்துல கையில இருந்த பைய தவறி கீழே போட்டுட்டான். எல்லா பொருளும் கொட்டிடுச்சு. பாட்டி, அது 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 வந்து எதுவும் கிடையாதுங்க. என்ன சொல்ற? ஒன்னும் இல்லையா? கண்ணு முன்னாடியே அரிசி பருப்பு எல்லாம் அப்பட்டமா தெரியுது, ஒன்னும் இல்லன்னு போய் சொல்றியா? நீ முதல்ல என் கூட உள்ள வா. வெங்கம்மா சோமையாவை சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. சொல்லு சோமையா, நான் உன்னை என்னோட சொந்த மக மாதிரி பார்த்தேன், ஆனா நீ எனக்கே வேட்டு வைக்கிறியா? சாப்பிட்டு போனவங்க கொடுத்த காசு எல்லாம் நீ தான் எடுத்திருக்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க சமையல் பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துட்டு போறேன்னு சொல்லிருந்தா நான் ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டேன். நீ இப்படி பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சொல்லு, நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண? வெங்கம்மா இந்த மாதிரி கோபமா கேட்ட உடனேயே சோமையா அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொருளும் கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவிக்கு உடம்பு கூட சரியில்லை. அந்த பணம் கூட நான் தான் எடுத்தேன். ஏன்னா இதெல்லாமே அவளுக்காக தான் நான் செலவு பண்ணேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நம்புங்க பாட்டி. வெங்கம்மா பாட்டி கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சாதாரணமா இந்த நிலைமையில வழக்கமா திட்டி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா இந்த வெங்கம்மா பாட்டிக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு. சோமையா, இங்க பாரு,
எனக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிடுச்சு. இந்த சமையலறை நாளைக்கு உனக்கும் ஒரு ஆதாரமா இருக்கணும். நீ இந்த விதமா திருட்டு வேலை எல்லாம் பண்ணா நம்ம வியாபாரம் சுத்தமா மோசமடைஞ்சிரும். அப்புறம் நம்ம 2 பேரோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிடும். அதனால நான் உனக்கு ஒரு அவகாசம் கொடுக்கறேன். இத்தனை நாள் வரைக்கும் நீ சம்பளத்துக்காக வேலை பார்த்த, அதனாலதான் உனக்கு வியாபாரத்து மேல சுத்தமா பொறுப்பே இல்ல. அதனால நீ இனிமே இந்த சமையல் அறையில நீ ஒரு வேலைக்காரன் இல்ல, பார்ட்னர். அப்படின்னா என்னோட லாபத்துல நான் உனக்கு கொஞ்சம் பங்கு தருவேன். நீ எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு வியாபாரத்துல லாபத்துல பங்கு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு நீ என்ன சொல்ற? சோமையா முகத்துல சந்தோஷம் வந்துச்சு. திருட்டு பட்டம் வாங்கின அதே இடத்துல ஓனராக போறோன்ற சந்தோஷம். என்ன பாட்டி, நீங்க உண்மையா சொல்றீங்க? எனக்கு பங்கு தரீங்களா? சரிங்க பாட்டி, இனியிலேருந்து நீங்க கவனிங்க. 1 ரூபாய் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே நேர்மையாவும் உழைப்பேன். அன்னையில இருந்து சோமையா நல்லபடியா திருந்திட்டான். தானும் எஜமானன்ற எண்ணத்துல ரொம்ப நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சான். அந்த சமையல் அறையையும் ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிட்டான். ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, ரங்கம்மா பாட்டியை விட சோமையா அந்த கடைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான். ஒரு நாள் ஒரு ஆளு அந்த கடையில சாப்பிட்டு முடிச்சிட்டு பணம் கொடுக்காம அங்கிருந்து மெதுவா போயிட்டு இருந்தாரு. சோமையா உடனே அதை கவனிச்சு அந்த ஆளை மடக்கி பிடிச்சாரு. ஓய், எங்கேயா ஓட பார்க்குற? சாப்பிட்ட இதுக்கு காசு கொடுக்காம தப்பிக்கணும்னு எல்லாம் நினைக்காத. முதல்ல காசு எடுத்து கொடு. அட என்னப்பா நீ, நான் நாளைக்கு காசு கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்படி வம்பிழுக்கிற? அட அதெல்லாம் ஆகாதுப்பா. முதல்ல காசு கட்டிட்டு நீ இங்கேருந்து கிளம்பு. இல்லைன்னா அங்கே தெரியுது பாரு பாத்திரம், அது முழுசையும் நீ தான் கழுக வேண்டியது இருக்கும். என்ன தைரியம்டா உனக்கு? நீ இங்கே வேலை பார்க்குற வேலைக்காரனாய் என்னைய பாத்திரம் தேய்க்க சொல்றியா? மரியாதையாக ஒழுங்கா வாயை வச்சுக்கிட்டு பேசு. நான் வெறும் வேலைக்காரன் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதனால மரியாதையாக காசை கட்டிட்டு கிளம்புடா நீ. அப்படி அங்க யாராச்சும் காசு கட்டாம ஏமாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆளை பிடிச்சு அவன் சமையலறையில வேலை செய்ய வச்சான். இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு லாபத்தை எண்ண வேண்டிய நாளும் வந்துச்சு. வெங்கம்மா பாட்டியும் சோமையாவும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வாட்டி லாபம் ரொம்பவே அதிகமா கிடைச்சது. இங்க பாரு சோமையா, மொத்தமா 5 பங்கா பிரிக்கிறேன். அதுல 3 பங்கு என்னோடது. எதுக்காகனா முதலீடு அப்புறம் சமையல் செஞ்சது நான். மீதி 2 பங்கு உன்னோடது. எதுக்காகனா நீ நேர்மையா இருந்து நம்மளோட வியாபாரத்தை முன்னெடுத்துன. வெங்கம்மா பாட்டி தாங்கிட்ட இருந்த காசுல இருந்து 2 பங்கு சோமையாக்கு எடுத்து கொடுத்தாங்க. அந்த காசை பார்த்த சோமையாவுக்கு தன்னோட சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல. எம்மாடி பாட்டி, இவ்வளோ காசா? இது என்னுடைய சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. அன்னைக்கு மட்டும் நீ என்னை மன்னிக்காம அந்த வேலையை திரும்பி கொடுக்கலன்னா இன்னைக்கு என்னுடைய நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். உன்னோட உதவியை நான் மறக்க மாட்டேன் பாட்டி, கண்டிப்பா. இங்க பாரு சோமையா, உண்மையிலே நீ ரொம்ப நல்லவ. ஆனா சில சூழ்நிலைகளால மனுஷன் தன்னோட இயல்பை மாத்திக்க வேண்டியதா இருக்கு. எது எப்படி ஆனாலும் நீ கடைசி வரைக்கும் திருந்தி ஒரு நல்லவனா வாழ ஆரம்பிச்ச. எனக்கு அது போதும். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன் மனைவிக்கு சிகிச்சை கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் நீ வாங்கிட்டு போ. சோமையா ரொம்பவே சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அவன் போன பிறகு வெங்கம்மா தன்னோட மனசுல இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. என்னோட யோசனை ரொம்ப நல்ல விதமா கை கொடுத்துச்சு. அன்னைக்கு மட்டும் இவன் செஞ்ச தப்புக்கு நான் இவனை வெளியே அனுப்பி இருந்தேன்னா புது வேலைக்காரன் கிடைக்க எனக்கு 10 நாள் ஆயிருக்கும். அப்படி வரவன் இவனை விட பயங்கர திருடனா இருந்தா என்ன பண்றதுன்ற பயமும் இருந்தது. உண்மைய சொல்ல போனா இவனோட பழைய சம்பளத்துல இருந்து ஒரு 200 ரூபாய் தான் அதிகமாச்சு. ஆனாலும் இந்த பிசினஸ்ல பங்குன்ற வார்த்தை அவனுக்குள்ள இருந்த எஜமான தட்டி எழுப்பிடுச்சு. இப்ப இவன் என்னை விட மும்மரமா கவனமா வேலை பாக்குறான். அது மட்டும் இல்லாம என்னோட சமையலறையும் நல்ல லாபம் கிடைக்குது. புத்திசாலி வியாபாரம்னா இதுதான் போல. வெங்கம்மாவோட புத்திசாலித்தனத்தால அந்த சமையலறை இன்னும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. சோமையாவும் வெங்கம்மா கூட சேர்ந்து ரொம்ப நேர்மையா உழைக்க ஆரம்பிச்சான். 2 பேரும் ரொம்ப கௌரவமா சந்தோஷத்தோட தன்னோட வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிச்சாங்க.